இந்த வீடியோ ஆடியோ ஒன்று அன்னைக்கு எடுத்தது. ஆனால் எடிட் பண்ண தான் என்னால் முடியல. இப்போ பேசுறதுலே தெரிஞ்சிருக்கேன் என் வாய்ஸ். ஆமாம் கைஸ், சரியான கோல்டு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, வீடியோவும் போட முடியல. இங்கே சேலமில் ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுடுறது தான் ஸ்பெஷலாமா. ஆனால் நான் இது கேள்விப்பட்டதில்லை. உங்கள் ஊரில் இந்த மாதிரி தேங்காய் சுடுவீங்களா? எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. பட் ஆனால் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் சுடுறேன். என்னடா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு, பட் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் சுடுறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, பல காரணங்களால கரெக்டாக இந்த டைம் நான் இங்கே ஊர்லேயே இருக்க மாட்டேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாரெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் சுடுறதுனால என்னமோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த தேங்காய் அந்த நவதானியம் போகிறது, அந்த தண்ணி ஊற்றுறது எல்லா ஒர்க்கையும் நானே பண்ணிட்டு இருந்தேன். அந்த குட்டி ஓட்டிக்கில் அந்த நவதானியம் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக அந்த நவதானியம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எல்லாம் மார்னிங்கே பண்ணி ஈவினிங் வரைக்கும் தேங்காய் தண்ணியில் அந்த நவதானியம் எல்லாம் ஊறணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஆஃப்டர்நூன் தான் அதெல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ 2 hours மட்டும்தான் தேங்காய் தண்ணியில் அந்த நவதானியத்தெல்லாம் ஊற வச்சேன். நீங்களாம் அந்த நவதானியத்தை தேங்காய் தண்ணியில் எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்க? அப்புறம் தேங்காய் சுட்டுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக அழிஞ்சு குச்சின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் தேங்காய் சுடணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் கடையிலேருந்து வாங்கி தேங்காய்க்கு அந்த குச்சிக்கு எல்லாத்துக்கும் டோட்டலாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னதான் இதுக்கு ஜாலியாக ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் இது வேகுமா, டேஸ்ட் நல்லா வருமாங்கிற பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அந்த பயத்தோடய தேங்காய் சுடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெருப்பை நல்லா எரிய விட்டு தேங்காவை திருப்பி திருப்பி சுட்டுட்டு இருந்தோம். தேங்காய் நல்லா வெந்துச்சோ இல்லையோ, நாங்கள் நல்லா வெந்துட்டோம். ஆமாங்க, அந்த நெருப்போட அனலில் ஃபுல்லாக நாங்கள் வெந்துட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அந்த தேங்காய் வெடிச்சு அந்த தேங்காய்லேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வெந்த உள்ள ஃபுல்லாக கருகிரும்னு நாங்களே எடுத்துட்டோம். கோயிலுக்கு போக நேரம் இல்லை. ஸோ வீட்லேயே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் வச்சு சாமியை கும்பிட்டோம். சாமிலாம் கும்பிட்டதும் தேங்காய் எப்படி வந்திருக்குங்கிற பயத்திலே தேங்காவை கட் பண்ணி பார்த்தோம். தேங்காய் கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடவும் சூடாக நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு ஆறுனது சாப்பிடும் போது தான் ஏதோ லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. மேபி மார்னிங்லேருந்தே தேங்காய் தண்ணியில் அந்த நவதானியத்தை ஊற வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக மார்னிங்கே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி நல்லா பண்ணணும்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.